ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன். இது வந்து ரொம்ப சிம்பிள் டு மேக், பட் ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கக்கூடியது. அதை எப்படி நம்ம நார்மல் நீடில்லையே மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் ஸ்டோன் செயினும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சுகர் பீடை நான் கவரில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீடில் விட்டு எடுக்கல நமக்கு நீடில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஸோ அதை வச்சு ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடை நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுகர் பீடை கோர்த்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே நம்ம செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியே நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக நெக்லைனை இந்த 3 லேயராக வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 3 லேயரை முடித்ததும் இப்போ நான் இங்கே மீடியம் சைஸ் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்டோன் செயினை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே அளவுக்கே நம்ம எத்தனை ஸ்டோன் வைக்க போகிறோமோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 லேயர் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி நான் இந்த குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த ஸ்டோன் செயினையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டோன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டோன், அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு 3/4 இன்ச் கேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ இது தாண்டி நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸு கொஞ்சம் கேப் விட்டு குந்தன் ஸ்டோனும் அதை சுற்றி ஸ்டோன் செயினையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டோன் செயினை செக்யூர் பண்ணுற மாதிரி தைக்க போகிறோம். அதே மாதிரியே இந்த குந்தன் ஸ்டோன் வந்து தைக்கிற ஸ்டோன் தான், அதனாலே நான் அந்த ஸ்டோன் செயினையும் குந்தன் ஸ்டோனையும் நீடில் விட்டு ஸோ நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் பீடை கோர்த்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நான் செக் பண்ணிக்கிட்டேன். அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வந்ததும் அந்த அளவுக்கு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கும் இந்த ரவுண்டு சுற்றி ஒரு 2-3 பீடுக்கு தள்ளி அங்கங்கே செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டோன்ஸை சுற்றி இந்த சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம நெக்லைனோட அவுட்டர் பார்ட்டில் நம்ம இந்த செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஊசியை விட்டு நூலை மேலே இழுத்த அப்புறம் ஸோ நூல் இருக்க பக்கமே நம்ம மறுபடியும் ஊசியை உள்ளே விட்டு கீழே இறக்குறோம். ஆனால் ஃபுல்லாக நூலை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுருக்கோம், அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பிடிச்சிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு செயினாக வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம கீழேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஊசியை மேலே எடுக்கிறோம். அப்போ வந்துட்டு
நம்ம கையில் பிடிச்சிருந்ததை அந்த ஊசிக்குள்ளே மாட்டிடுறோம். இப்போ மறுபடியும் இப்போ இதுதான் ஒரு செயின், நமக்கு ஒரு செயின் கிடச்சாச்சு. இப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே குத்தையில் எங்கே நூல் இருக்கோ அங்கேயே குத்துரும். கீழே இருந்து மேலே வரையில் இந்த லூப்பை அந்த ஊசியில் மாட்டி விட்டுறணும். ஸோ இதுதான் இந்த 2 ப்ராசஸ் தான். ஸோ குத்தின இடத்துலையே குத்துறோம், மேலேருந்து கீழே நூல் இறக்கையில் குத்தின இடத்துலையே குத்துறோம். இப்போ கீழே இருந்து மேலே எடுக்கையில் அந்த லூப்பை அந்த ஊசிக்குள்ளே மாட்டி விட்டுறோம். ஸோ மேலேருந்து கீழே இருக்கையில் குத்தின இடத்துலையே குத்துறோம், த்ரெட்டு எங்கேருந்து வருதோ அங்கேயே குத்துறோம். கீழே இருந்து மேலே எடுக்கையில் இந்த லூப்பை அதில் மாட்டி விடுறோம். ஸோ அதே இடத்துல நூலை கீழே இறக்குறோம். அப்புறம் மேலே ஏற்றையில் இந்த லூப்பை அதில் மாட்டுறோம். ஸோ இந்த மாதிரியே செயினை கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும் நார்மல் நீடில். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஸோ நெக் லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த திலகம் ஷேப் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப்பை இப்படி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மேலே இருக்க கேப்பை ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப் குந்தனாலையும் இந்த கீழே இருக்க கேப்பை வந்து திலகம் ஷேப் குந்தனாலையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அதை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கப்புறம் சொன்னப்பேன் நான் இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். எப்போதுமே ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதை லூஸ் பண்ணி விடணும். அந்த ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சி வரும். ஸோ இப்போ நான் அந்த ஷேப்பை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த திலகம் ஷேப்பை இதில் சுற்றி இந்த ஜர்தோஷியை கொடுத்து தைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த திலகம் ஷேப் குந்தனை சுற்றி நான் இந்த ஜர்தோசியை வச்சு தைக்க போகிறேன். ஸோ தைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இதே நம்ம நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம நார்மல் நீடிலேயே இவ்வளோ கிராண்டான ஒரு நெக் டிசைனை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.